இனிய காலை வணக்கங்கள் மற்றும் ஒரு காலை பொழுதில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய தினம் 25ஆம் தேதி 6ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு வெள்ளிக்கிழமை. நாள் தொடங்கும் நெஸ்டமால்ட்டையும் இந்த காலை பொழுதில் உங்களுக்காக ஞாபகப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய அனுசரணையோடு இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பொதுவாக இன்றைய பத்திரிகைகள் அனைத்துமே நேற்றைய தினம் பொசன் பூரணை தினத்தை முன்னிட்டு அஹ், தமிழ் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டமை குறித்து தான் அதிகமான பத்திரிகைகள் பேசி இருக்கின்றன. குறிப்பாக அரசியல் கைதிகள் என்ற பதத்தை சில பத்திரிகைகள் பயன்படுத்தியுள்ளன. சில பத்திரிகைகள் அரசியல் கைதிகள் அல்ல, அவர்கள் அஹ், அரசியல் கைதிகள் என்ற பெயரில் அவர்கள் வந்து அஹ், விடுவிக்கப்பட்டவர்கள், தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டவர்கள் என்ற மாதிரியான சில விஷயங்கள் பதிவு செய்திருக்கிறது. இது எப்படியோ இன்றைய பத்திரிகைகள் பார்வை நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முதல் அரசுக்கு எமது பாராட்டுக்களையும் ஒரு பொறுப்புள்ள ஊடகமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகளை, தமிழ் கைதிகளை விடுதலை செய்தமைக்கு எங்களுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவிக்கின்றோம். அது தவிர ஏனையோரையும் மிக விரைவில் எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளவு வேகமாக விடுதலை செய்ய வேண்டும். அந்த விடுதலைக்காக காத்திருக்கும் பெற்றோரின் பெயரால், அவர்களுடைய உறவினர்களின் உடைய பெயரால் ஒரு பொறுப்புள்ள ஊடகம் என்ற அடிப்படையில் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். சரி, செய்திகளை பார்க்கலாம். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அரசியல் கைதிகள் 16 பேர் விடுதலை, ஏனையோரையும் உடன் விடுவிக்குமாறு உறவினர்கள் கோரிக்கை என்று ஈழநாடு பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. பொது மன்னிப்புக்கு துமிந்த எந்த அடிப்படையில் தேர்வு, ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் என கோருகின்றது சட்டத்தரணிகள் சங்கம். துமிந்தவுக்கு பொது மன்னிப்பு, மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் கடும் கண்டனம். 45 பேர் மரணம், மொத்த உயிரிழப்பு 2815. கொரோனா நேற்று இந்த அரசியல் கைதிகள் மற்றும் இந்த விடுதலை குறித்த செய்திகள் முன்னுரிமை பெற்றதனால் கொரோனாவை நேற்றைய ஒரு நாளில், அதுவும் லாக்டவுன் நேரத்தில் மறக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் துரதிருஷ்டவசமாக இன்னமும் மரணங்கள் தொடர்கின்றது. 45 பேர் நேற்றைய தினமும் மரணமாகி இருக்கிறார்கள். மொத்த உயிரிழப்பு 2814 தொட்டிருக்கிறது. யாழ் மாவட்டத்தில் 34 பேர் உட்பட வடமாகாணத்தில் மேலும் 58 பேருக்கு நேற்றைய தினம் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரபரப்புக்கு மத்தியில் நாடு திரும்புகிறார் பசில். நேற்று நாடு திரும்பியிருந்தார் அவர். மற்றும் ஜூலை ஆகஸ்டில் இந்தியாவின் தடுப்பூசி இலங்கைக்கு கிடைக்கும். பாரத லக்ஷ்மண் கொலை குற்றவாளியான துமிந்த சில்வாவுக்கும் ஜனாதிபதி மன்னிப்பு, அவரின் விடுதலைக்கு எதிராக கடும் கண்டனங்கள். 1941 பேருக்கு கொரோனா தொற்று நேற்றைய தினம் உறுதி என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது ஈழநாடு பத்திரிகை. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் அரசியல் கைதிகள் 16 பேர் விடுதலை, ஏனையோரையும் உடன் விடுவிக்குமாறு உறவினர்கள் கோரிக்கை. சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகளில் 16 பேர் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். பொசன் பூரணை தினத்தை ஒட்டி ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் இவர்கள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இவர்களில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த 9 பேரும், மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த 6 பேரும், மாத்தளை பகுதியைச் சேர்ந்த ஒருவரும் உள்ளடங்குகின்றார். இதன் அடிப்படையில் யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்த நடராஜா சரவணபவன், புருஷோத்தமன் அரவிந்தன், ராசவல்லவன் தவரூபன், ராசதுரை ஜெகன், நல்லான் சிவலிங்கம், சூரியமூர்த்தி ஜிபோஜன், சிவப்பிரகாசம் சிவசீலன், மயில்வாகனம் மதியழகன், சூரியகாந்தி ஜெயச்சந்திரன் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். மன்னார் மாவட்டத்தைச் சேர்ந்த சிமியோன் சந்தியோகு, ராகவன் சுரேஷ், ஸ்ரீ ராகமணி, சந்தானம் ஸ்டாலின் ரமேஷ், அப்துல் சலீம், எட்வர்ட் ஜூலின் ஆகியோரும் விடுவிக்கப்பட்டுள்ளனர். அத்துடன் மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ரமேஷ்குமார் என்ற அரசியல் கைதியும் விடுதலையாகியுள்ளார். இதேவேளை விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேரும் நீதிமன்றங்கள் ஊடாக தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்தவர்கள் எனவும், விரைவில் அவர்களுக்கான தண்டனை காலம் நிறைவடைய உள்ளது எனவும் தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் தெரிவித்தனர். எனினும் இவர்களை போன்று சிறைகளில் உள்ள ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளையும் உடன் விடுவிக்க வேண்டும் என்று தமிழ் அரசியல் கைதிகளில் உறவினர்கள் அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கையில் உள்ள சிறைகளில் 90க்கும் மேற்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் 16 பேர் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
பொது மன்னிப்புக்கு துமிந்த எந்த அடிப்படையில் தெரிவு ஜனாதிபதி தெளிவுபடுத்த வேண்டும் என கோருகிறது சட்டத்தரணிகள் சங்கம். பொது மன்னிப்பு வழங்குவதற்கு துமிந்த சில்வா எந்த அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டார் என்ற கேள்வி எழுப்பியுள்ள இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் இது தொடர்பில் மேலும் பல கேள்விகளை ஜனாதிபதியிடம் முன்வைத்து அவை தொடர்பான விவரங்களை தமக்கும் பொதுமக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது சட்டத்தரணிகள் சங்கம். இந்த கேள்விகளுக்கான பதில்கள் திருப்திகரமானவையாக அமையாத பட்சத்தில் துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு நியாயமற்றது என்றும் அது சட்டத்தின் ஆட்சியும் நீதித்துறையின் மீது மக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் சீர்குலைவதற்கே வழிவகுக்கும் என்றும் சட்டத்தரணிகள் சங்கம் தெரிவித்தது. இதுகுறித்து சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சட்டவிரோதமான ஒன்று கூடலில் அங்கம் வகித்தமை மற்றும் கொலை குற்றச்சாட்டின் அடிப்படையில் மேல் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை விதிக்கப்பட்டு பின்னர் அந்த தீர்ப்பு முன்னாள் பிரதம நீதியரசர் பிரியசாத் டெப் தலைமையிலான உயர் நீதிமன்றத்தின் விசேட குழுவினரால் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு தண்டனைக்குள்ளான துமிந்த சில்வா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ள விடயம் தொடர்பில் அவதானம் செலுத்தியுள்ளோம். ஜனாதிபதி இத்தகைய பொது மன்னிப்பு வழங்குவதற்கு இலங்கை அரசமைப்பின் 34(1) சரத்தின் கீழ் அனுமதி அளிக்கப்பட்டிருக்கும் அதே வேளை அதில் கூறப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு அமைய குறித்த வழக்கை நடத்திய நீதிபதியிடமிருந்து அறிக்கை பெறப்பட வேண்டும். பின்னர் அந்த அறிக்கை சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு அனுப்பி வைக்கப்படுவதுடன் சட்டமா அதிபர் மற்றும் நீதி அமைச்சர் ஆகியோரின் ஆலோசனையும் பெறப்பட வேண்டும். அவர்கள் இருவரும் அது குறித்த தமது பரிந்துரைகளை ஜனாதிபதியிடம் சமர்ப்பிக்க வேண்டும். எனவே இந்த பொது மன்னிப்பானது குறித்த வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பளித்த நீதிபதிகள் சட்டமா அதிபர் மற்றும் நீதி அமைச்சர் ஆகியோரின் ஆலோசனைக்கு அமைவாகவே வழங்கப்பட்டதா என்பதை தெரிந்து கொள்ளும் உரிமை பொதுமக்களுக்கு இருக்கின்றது. ஆகவே இது விடயத்தில் மேற்படி தரப்பினராலோ அறிக்கையோ அபிப்பிராயமோ அல்லது பரிந்துரைகளோ முன்வைக்கப்பட்டதா என்பதையும் அவ்வாறெனில் துமிந்த சில்வா பொது மன்னிப்பு வழங்குமாறு பரிந்துரைக்கப்பட்டதா அல்லது வழங்க வேண்டாம் என்று பரிந்துரைக்கப்பட்டதா என்பதையும் வெளிப்படுத்துமாறு கோரி ஜனாதிபதிக்கு நாம் கடிதம் ஒன்றை அனுப்பி வைக்கின்றோம். இவ்வாறான பொது மன்னிப்பை வழங்குவதற்கான அதிகாரம் ஜனாதிபதிக்கு காணப்பட்டாலும் அது அப்போதும் சட்ட ரீதியாகவே அணுகப்பட வேண்டும். அத்தகைய அதிகாரம் தன்னிச்சையான முறையிலோ அல்லது தெரிவு செய்யப்பட்ட அடிப்படையிலோ பயன்படுத்தக்கூடாது. கடந்த காலத்திலும் பொது மன்னிப்பு வழங்குவதற்கு எந்த அடிப்படையிலும் கைதிகள் தெரிவு செய்யப்பட்டார்கள் என்ற விடயம் தெளிவுபடுத்தாமல் சில கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டமை தொடர்பில் நினைவுபடுத்த விரும்புகின்றோம். அத்தகைய சந்தர்ப்பங்களிலும் சட்டத்தரணிகள் சங்கம் தற்போது எடுத்திருக்கும் நிலைப்பாட்டையே எடுத்திருந்தது. ஆகவே இது குறித்து ஜனாதிபதிக்கு எழுதியிருக்கும் கடிதத்தில் பின்வரும் விடயங்கள் தொடர்பில் சட்டத்தரணிகள் சங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் வெளிப்படுத்துமாறு வலியுறுத்தி இருக்கின்றோம். அரசமைப்பின் 34(1) சரத்தின் கீழ் பொது மன்னிப்பு வழங்குவதற்கு துமிந்த சில்வா எவ்வடிப்படையில் தெரிவு செய்யப்பட்டார்? இந்த பொது மன்னிப்பை வழங்கும் போது கவனத்தில் கொள்ளப்பட்ட பிரதான விடயங்கள் தற்போது மரண தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ள ஏனையோரின் வழக்குகளிலிருந்து துமிந்த சில்வாவின் வழக்கு விலக்களிக்கப்படுவதற்கான காரணம் துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்குவதற்கு முன்னர் ஜனாதிபதியினால் இந்த வழக்கை விசாரணை செய்து தீர்ப்பளித்த நீதிபதிகளிடம் அறிக்கை கோரப்பட்டதா? ஆமெனில் இந்த அறிக்கையின் உள்ளடக்கம் என்ன? இந்த பொது மன்னிப்பின் தொடர்பில் சட்டமா அதிபரிடம் ஆலோசனை கோரப்பட்டதா? ஆமெனில் அதன் உள்ளடக்கம் என்ன? இந்த கேள்விகளில் ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் திருப்தி அளிக்கவில்லை எனில் துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு நியாயமற்றது, தன்னிச்சையானதுமாகும். அது சட்டத்தின் ஆட்சி சீர்குலைவதற்கும் நீதித்துறையின் மீது பொதுமக்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை வீழ்ச்சி காண்பதற்குமே வழிவகுக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதுபோல பாரத லட்சுமண் கொலை குற்றவாளியான துமிந்த சில்வாவுக்கும் ஜனாதிபதி மன்னிப்பு, அவரின் விடுதலைக்கு எதிராக கடும் கண்டனங்கள். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர படுகொலை சம்பவத்தில் மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வா ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் நேற்று விடுதலை செய்யப்பட்டார். பொசன் பூரணி தினத்தை முன்னிட்டு தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேர் உட்பட 93 கைதிகள் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பாரத லட்சுமண் கொலை குற்றவாளியான துமிந்த சில்வாவுக்கும் ஜனாதிபதி நேற்றைய தினம் பொது மன்னிப்பை வழங்கி விடுவித்திருந்தார். மஹிந்த ராஜபக்ஷவின் ஆட்சி காலத்தில் 2012ஆம் ஆண்டில் நடைபெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தலின் போது கொழும்பு முல்லேரியா பகுதியில் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர மற்றும் துமிந்த சில்வா ஆகியோர் தலைமையிலான குழுவினருக்கு இடையில் பரஸ்பர துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றது. இதில் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர உட்பட மேலும் சிலர் கொல்லப்பட்டனர். துமிந்த சில்வா உள்ளிட்டவர்கள் காயமடைந்தனர். குறித்த கொலை வழக்கில்
கொழும்பு மேல் நீதிமன்றம் 2016ஆம் ஆண்டு துமிந்த சில்வாவுக்கு மரண தண்டனை தீர்ப்பளித்தது. இந்நிலையில் அவர் ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இவரின் விடுதலைக்கு எதிராக உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் கடும் எதிர்ப்புகள் இப்போது கிளம்பியுள்ளது. துமிந்தவுக்கு பொது மன்னிப்பு மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் கடும் கண்டனம் என்ற செய்தி. துமிந்த சில்வாவிற்கு பொது மன்னிப்பை வழங்கும் இலங்கை ஜனாதிபதியின் முடிவை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் கடுமையாக விமர்சித்துள்ளது. சக அரசியல்வாதியை கொலை செய்தார் என தண்டனை வழங்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவிற்கு ஜனாதிபதி பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளமை சட்டத்தின் ஆட்சியை பலவீனப்படுத்தும், பொறுப்புக்கூறலை அலட்சியப்படுத்தும், தேர்வு செய்யப்பட்ட தன்னிச்சையான பொது மன்னிப்பு வழங்கும் நடவடிக்கைக்கு சிறந்த உதாரணம் என ஐநா மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. பரபரப்புக்கு மத்தியில் நாடு திரும்பிய பசில் பொருளாதார மறுமலர்ச்சி மற்றும் வறுமை ஒழிப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியின் பிரதானியும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நிறுவனருமான முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்ஷ அமெரிக்காவில் இருந்து நேற்று நாடு திரும்பியுள்ளார் என்ற செய்தி. தனிப்பட்ட பயணம் மேற்கொண்டு பசில் ராஜபக்சே கடந்த மே மாதம் 11ஆம் தேதி அமெரிக்காவுக்கு சென்றிருந்தார். இவரின் இந்த பயணம் தொடர்பாக எதிர்க்கட்சியினரால் பல்வேறு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தன. இதேவேளை இவர் அமெரிக்காவுக்கு சென்றிருந்த காலப்பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணிக்குள் குழப்ப நிலையும் ஏற்பட்டிருந்தது. அத்துடன் எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட்டமை தொடர்பில் அந்த கட்சியின் பின்வரிசை பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் அரசுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்தனர். பசில் ராஜபக்சே நாட்டில் இருந்திருந்ததால் எரிபொருள் விலையை அதிகரிக்க இடமளித்திருக்க மாட்டார் என்றும் அவர்கள் தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் பசில் ராஜபக்சே நேற்று அதிகாலை நாடு திரும்பினார். இவர் மீண்டும் நாடு திரும்பியுள்ளமை கொழும்பு அரசியலில் பரபரப்பு மையத்தை ஏற்படுத்தியுள்ளது. இனி கொரோனா செய்திகளை பார்க்கலாம். 45 பேர் மரணம், மொத்த உயிரிழப்பு 2814. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக மேலும் 45 பேர் உயிரிழந்தனர் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் விசேட மருத்துவ நிபுணர் அசேல குணவர்தன உறுதிப்படுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் இவ்வாறு உயிரிழந்தவர்களினுடைய எண்ணிக்கை பதிவு செய்யப்படுகிறது. இவர்களில் 27 ஆண்களும் 18 பெண்களும் அடங்குகின்றனர் என்று அரச தகவல் திணைக்களம் நேற்றிரவு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதற்கமைய நாட்டில் பதிவான கொரோனா மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 2814 அதிகரித்துள்ளது. 1941 பேருக்கு கொரோனா. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1941 பேர் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். சுகாதார அமைச்சின் தொற்று நோயியல் பிரிவு இதனை தெரிவித்தது. நாட்டில் பல வாரங்களின் பின்னர் நாளாந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை நேற்று 2000-ஐ விடவும் சற்று குறைவாக பதிவாகியுள்ளது. இதற்கமைவாக நாட்டில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,48,5050 அதிகரித்துள்ளது. அத்துடன் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்ட மேலும் 1639 பேர் நேற்று குணமடைந்து வீடு திரும்பினர். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,12,825 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகள் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 32,411 அதிகரித்துள்ளது. ஜூலை ஆகஸ்டில் இந்தியாவின் தடுப்பூசி இலங்கைக்கு கிடைக்கும். கோவிட்-19 தடுப்பூசிகளின் உற்பத்தியின் அளவை பொறுத்து ஜூலை அல்லது ஆகஸ்ட் மாதத்தில் இந்தியா தடுப்பூசிகளை இலங்கைக்கு வழங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனால் இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம் ஆகிய நாடுகள் நன்மை அடையும். எனினும் பூட்டானுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பின்னரே இந்த நாடுகளுக்கு தடுப்பூசிகள் ஏற்றுமதியாகும் என்றும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளது. உலகின் மிகப்பெரிய மருந்து உற்பத்தியாளரான இந்தியா ஜனவரி 20 முதல் தடுப்பூசி மைத்ரி என்ற பெயரில் மானியம் மற்றும் வர்த்தக ரீதியில் கோவிட்-19 தடுப்பூசிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தது. ஆனால் உள்நாட்டில் ஏற்பட்ட 2ஆம் அலை தாக்கம், தடுப்பூசி பற்றாக்குறை காரணமாக ஏப்ரல் மாதத்துடன் தடுப்பூசி நிறுத்தப்பட்டது. முன்னதாக இந்தியா 6.6 கோடி தடுப்பூசிகளை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்திருந்தது. இந்தியாவின் தடுப்பூசி ஏற்றுமதி நிறுத்தப்பட்ட நிலையில் ரஷ்யா, சீனா நாடுகள் தங்கள் தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்ய முன்வந்தன. இந்த நிலையில் ஒரே நாளில் 80 லட்சம் பேருக்கு தடுப்பூசி போடும் அளவுக்கு இந்தியாவில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது.
இதனால் மீண்டும் தடுப்பூசி ஏற்றுமதி குறித்து இந்தியா கவனம் செலுத்துகிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதத்துக்கு முன்பாக தடுப்பூசிகளை ஏற்றுமதி செய்ய முடியும் என்று பிரதமர் மோடி நம்பிக்கை தெரிவித்தார். மேலும் இவ்வாறு தடுப்பூசி ஏற்றுமதி செய்யப்படும் போது அயல் நாடுகளுக்கே முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டுள்ளது. எனினும் உள்நாட்டு தேவைக்கு போதிய அளவு தடுப்பூசிகளை உற்பத்தி செய்ய முடியாமல் போனால் ஏற்றுமதி நடவடிக்கைகளை செய்ய முடியாது என்றும் அதிகாரி ஒருவர் ஊடகங்களுக்கு தெரிவித்தார். யாழ் மாவட்டத்தில் 34 பேர் உட்பட வடமாகாணத்தில் மேலும் 58 பேருக்கு கொரோனா. யாழ் மாவட்டத்தை சேர்ந்த 34 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த 58 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் 34 பேர், வவுனியா மாவட்டத்தில் 17 பேர். அதில் யாழ் மாவட்டத்தில் கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 20 பேர், யாழ் மாநகர சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 5 பேர், கோப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 4 பேர், உடுவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 2 பேர், பருத்தித்துறை சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவர், யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒருவர், காரைநகர் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் ஒருவர், வவுனியா மாவட்டத்தில் 17 பேர், முல்லைத்தீவு மாவட்டத்தில் 3 பேர், கிளிநொச்சி மாவட்டத்தில் 4 பேர் என்று பதிவாகிறது. இப்போ ராஜபக்சே அரசுடன் தமிழக அரசு உறவை வலுப்படுத்த வேண்டும் சுப்பிரமணியன் சுவாமி சொல்கின்றார் என்ற ஒரு செய்தி. தமிழகத்தில் புதிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழக அரசு இலங்கையில் ராஜபக்சே அரசாங்கத்துடன் நட்புறவுடன் கூடிய உறவுகளை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என முன்னாள் இந்திய மத்திய அமைச்சரும் ஜனதா கட்சியின் தலைவருமான சுப்பிரமணியன் சுவாமி வலியுறுத்தியிருக்கின்றார். இது தொடர்பில் தனது ட்விட்டர் தளத்தில் 13 அவர் வெளியிட்டுள்ளார். இதில் திமுகவின் பல தலைவர்களுடைய சொத்துக்கள் தென்னிலங்கையில் உள்ளன எனவும் சுப்பிரமணியன் சுவாமி குறிப்பிட்டிருந்தார். தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான முற்பக்க தலைப்புச் செய்திகள் மற்றும் முழுமையான செய்திகள். மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு. ஜனாதிபதியின் விசேட மன்னிப்பில் விடுதலையானார். துமிந்தவின் விடுதலை சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்கு உள்ளாக்குகிறது. அமெரிக்க தூதுவர் விசனம். நீதி இல்லாத நாட்டில் சூரியன் உதிக்காது. துமிந்தவின் விடுதலைக்கு பாரத லட்சுமணின் மனைவி ஆதங்கம். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி இன்று விசேட உரை. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேர் நேற்று விடுதலை. அதிக தொற்றாளர்கள் கரணவாயில் ஒரு பகுதியை முடக்க நடவடிக்கை. யாழ் சிறைச்சாலையில் இருந்த தமிழ் அரசியல் கைதியான ஜெயச்சந்திரன் விடுதலை. நிறைவேற்று அதிகாரத்தை உடன் ரத்து செய்ய வேண்டும் மங்கள சமரவீர வலியுறுத்து. மருந்து எடுக்கச் சென்ற குடும்பஸ்தர் விபத்தில் பலி. அரியாலையில் சம்பவம். யாழில் 34 பேர் உட்பட வடக்கில் 58 பேருக்கு கொரோனா தொற்று. கொரோனா மேலும் 45 பேர் மரணம் என்ற செய்திகளை தாங்கி வந்திருக்கிறது வலம்புரி பத்திரிகை. குறிப்பாக பத்திரிகைகள் செய்தி வெளியிட்டிருக்கும் போது இந்த நேற்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டவர்கள் குறித்த செய்திகளை வேறு வேறு வார்த்தைகளாக கையாண்டிருக்கிறது. அதில் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேர் நேற்று விடுதலை என்ற செய்தி. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேர் நேற்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் என்ற செய்தியை பிரதான செய்தியாக வெளியிட்டிருக்கிறது வலம்புரி பத்திரிகை. விடுதலையானவர்கள் அனைவரும் நீதிமன்றங்கள் ஊடாக தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்தவர்கள் என்றும் விரைவில் அவர்களுக்கான தண்டனை காலம் நிறைவடைய உள்ளதாகவும் தமிழ் அரசியல் கைது அது ஒரு அந்த செய்தியை தெரிவிப்பதற்கு முதல் ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் 93 கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த கைதிகளில் 16 தமிழ் அரசியல் கைதிகளும் மற்றும் 77 சிறு குற்றங்களுடன் தொடர்புடையவர்கள் உள்ளடங்குவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அந்த வகையிலேயே யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இருந்த தமிழ் அரசியல் கைதி சூரியகாந்தி ஜெயச்சந்திரனும் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2009ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் விடுதலையானவர்கள் அனைவரும் நீதிமன்றங்களூடாக தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்தவர்கள் என்றும் விரைவில் அவர்களுக்கான தண்டனை காலம் நிறைவடைய உள்ளதாகவும்
தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். விடுதலையான 16 பேரும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் என்று சில ஊடகங்கள் செய்திகள் வெளியிட்டு வரும் நிலையில் குறித்த தகவலை மறுத்துள்ள தமிழ் அரசியல் கைதிகளின் பிரதிநிதிகள் விடுதலையானவர்களில் மிக அதிகமானவர்கள் போராளிகள் அல்ல என்றும் போராட்டத்திற்காக உதவிய குற்றச்சாட்டில் கைதானவர்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றங்கள் ஊடாக தண்டனை வழங்கப்பட்ட நிலையில் அவர்கள் தண்டனை அனுபவித்து தண்டனை காலம் நிறைவடையுள்ள நிலையிலேயே விடுதலையாக இருக்கின்றனர் என்றும் மேலும் தெரிவித்துள்ளனர். இதனிடையே நேற்று விடுதலையானவர்கள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. அவர்கள் யாழ் மாவட்டத்தினைச் சேர்ந்த 9 பேரும், மன்னார் மாவட்டத்தினைச் சேர்ந்த 6 பேரும், மாத்தளை மாவட்டத்தினைச் சேர்ந்த ஒருவரும் என்று தெரிய வந்துள்ளது. நடராஜா சரவணபவன், புருஷோத்தமன் அரவிந்தன், ராசபல்லவன் தவரூபன், ராசதுரை ஜெகன், நல்லான் சிவலிங்கம், சூரியமூர்த்தி ஜெவோகன், சிவபிரகாசன் சிவசீலன், மயில்வாகனன் மதன், சூரியகாந்தி ஜெயச்சந்திரன் ஆகியோரும், மன்னார் மாவட்டத்தில் சைமன் சந்தியாகு, ராகவன் சுரேஷ், சிறில் ராசமணி, சாந்தன் ஸ்டாலின், கபிரல் எட்வர்ட் ஜூலியன் ஆகியோருடன் மாத்தளை மாவட்டத்தினைச் சேர்ந்த விஸ்வநாதன் ராமேஷ் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். விடுதலையானவர்களில் 15 பேர் அனுராதபுரம் சிறைச்சாலையில் இருந்தும் ஒருவர் யாழ் சிறைச்சாலையில் இருந்தும் விடுதலையாகி இருக்கின்றனர். யாழ் சிறைச்சாலையிலிருந்து விடுதலையானவர்கள் 13 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. விடுவிக்கப்பட்ட கைதிகளின் விவரத்தையும் வலம்புரி பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. 15ஆம் பக்கத்தில் மயில்வாகனன் மதியழகன் 2007ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்டவர். 6 வருட தண்டனை காலத்திற்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சிமியோன் சந்தியாகு 2011இல் கைது செய்யப்பட்டவர் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை. ராகவன் சுரேன் 7 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் MM அப்துல் சலீம் 7 ஆண்டுகள், ஸ்ரீ ராகமணி 7 ஆண்டுகள், சந்தானம் ஸ்டாலின் ரமேஷ் 7 ஆண்டுகள், நடராசா சரவணபவன் 7 ஆண்டுகள், ராசதுரை ஜெகன், நல்லான் சிவலிங்கம், புருஷோத்தமன் அரவிந்தன், ராசவல்லவன் தபோரூபன், சூரியகாந்தி ஜெயச்சந்திரன், சிவபிரகாசம் சிவசீலன், எட்வர்ட் ஜூலின், சிவபிரகாசம் சிவசீலன் ஆகியோருக்கு 5 ஆண்டுகள் முறையே சிறை தண்டனை. அதில் எட்வர்ட் ஜூலினுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, விஸ்வநாதன் ராமேஷ்குமார் 17 ஆண்டுகள் சிறை தண்டனை, சூரியமூர்த்தி ஜிபோயன் 14 வருடங்கள் தண்டனை காலம் என்றும் தண்டனை காலம் பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறது. இவை ஒரு பக்கம் இருக்கும்போது துமிந்த சில்வாவின் விடுதலை குறித்து எழுந்திருக்கக்கூடிய கண்டனங்கள் தொடர்பான செய்திகளை பார்ப்போம். மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு. மரண தண்டனை கைதியான துமிந்த சில்வாவுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பில் அவர் விடுதலையாகியுள்ளார். சிறையில் அடைக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்டார் என சிறைச்சாலைகள் பேச்சாளர் தெரிவித்தார். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் கொலை தொடர்பாக கொழும்பு உயர்நீதிமன்றம் 2016இல் துமிந்த சில்வாவிற்கு மரண தண்டனை விதித்தது. மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள துமிந்த சில்வாவின் வழக்கினை மீண்டும் விசாரிக்க நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு விடுதலை செய்ய பரிந்துரைத்தது. இந்நிலையில் நேற்று துமிந்த சில்வா ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் இவ்வாறு விடுதலை செய்யப்பட்டுள்ளார். துமிந்தவின் விடுதலை சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குள்ளாக்குகிறது. அமெரிக்க தூதுவர் விசனம் உயர் நீதிமன்றத்தினால் மரண தண்டனை உறுதிப்படுத்தப்பட்ட துமிந்த சில்வா பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளமையானது சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குள்ளாக்கியுள்ளதாக அமெரிக்கா விசனம் வெளியிட்டது. இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டப்ளிட்ஸ் அவரது உத்தியோகபூர்வ ட்விட்டர் பக்கத்தில் செய்திருக்கும் பதிவிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். அப்பதிவில் அவர் மேலும் கூறியிருப்பதாவது: பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகள் விடுதலை செய்யப்பட்டவையை நாம் வரவேற்கின்றோம். எனினும் கடந்த 2016ஆம் ஆண்டில் உயர்நீதிமன்றத்தினால் மரண தண்டனை உறுதி செய்யப்பட்ட துமிந்த சில்வாவின் விடுதலையானது சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் நிலைபேறான அபிவிருத்தி இலக்குகளை அடைந்து கொள்வதற்கு இலங்கை அரசாங்கம் ஏற்கனவே உடன்பட்டிருக்கும் பொறுப்புக்கூறல் மற்றும் சமத்துவமான நீதி ஆகியவை உறுதி செய்யப்படுவது அவசியமாகும் என்றும் அந்த ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதி இல்லாத நாட்டில் சூரியன் உதிக்காது. துமிந்த விடுதலைக்கு பாரத லட்சுமணின் மனைவி ஆதங்கம். கொலையாளியை விடுதலை செய்து நீதியை சிறை வைத்துள்ளனர்.
நீதி இல்லாத நாட்டில் சூரியன் உதிக்காது என படுகொலை செய்யப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பாரத லட்சுமணன் பிரேமச்சந்திரவின் மனைவி சுமனா பிரேமச்சந்திரா தெரிவித்துள்ளார். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர படுகொலை வழக்கில் குற்றவாளியாக நிரூபிக்கப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஜனாதிபதியின் விசேட பொது மன்னிப்பின் கீழ் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு பாரத லட்சுமண் பிரேமச்சந்திரவின் மனைவி கடும் எதிர்ப்பை வெளியிட்டுள்ளார். மேல் நீதிமன்ற நீதிபதிகள் மூவரும் உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் ஐவரும் வழங்கிய தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாத நாடு ஒரு நாடு, பல சட்டங்கள் உள்ளன என்பது இந்த விடுதலை மூலம் உறுதியாகியுள்ளது எனவும் அவர் சமூக வலைதளத்தில் விமர்சித்துள்ளார். நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி இன்று விசேட உரை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று இரவு 8:30 மணி அளவில் நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது. நாடு தற்போது எதிர்கொண்டிருக்கும் சுகாதார நெருக்கடியின் உண்மை நிலை மற்றும் அதிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க எமது அரசாங்கம் முன்னெடுக்கவிருக்கும் செயற்திட்டங்கள் மற்றும் எமது பிராந்தியத்தில் நிலவும் பூகோள அரசியல் சிக்கல் நிலை மற்றும் உலகளாவிய நோய் தொற்று பரவல் நிலை ஆகியவற்றுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதார செழிப்பை இலக்காக கொண்டு எமது அரசாங்கம் முன்னெடுத்து வரும் மற்றும் முன்னெடுக்க திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள் தொடர்பாக இந்த விளக்க உரையை இன்று இரவு 8:30 மணிக்கு நாட்டின் அனைத்து தொலைக்காட்சி மற்றும் வானொலி அலைவரிசைகளின் ஊடாகவும் பொதுமக்கள் நேரடியாக கேட்கலாம். நிறைவேற்று அதிகாரத்தை உடன் ரத்து செய்ய வேண்டும் மங்கள சமரவீர வலியுறுத்து. நிறைவேற்று அதிகாரத்தை உடன் ரத்து செய்ய வேண்டும் என முன்னாள் வெளிவிவகார அமைச்சர் மங்கள சமரவீர வலியுறுத்தியுள்ளார். நாட்டில் சமகால அரசியல் நிலைமைகள் தொடர்பில் ட்விட்டர் பதிவொன்றை மேற்கொண்டுள்ள அவர் இதனை தெரிவித்துள்ளார். 1978ஆம் ஆண்டு இலங்கையில் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை நிறுவப்பட்டது முதல் நாட்டில் இடம்பெறும் அனைத்து கேடுகளினதும் ஊற்றாக நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை காணப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டம் ஒழுங்கை அடிப்படையாக கொண்ட நவீன ஜனநாயகத்தை நிலைநாட்ட வேண்டுமாயின் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் மங்கள சமரவீர தனது ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருந்தார். மருந்து எடுக்கச் சென்ற குடும்பஸ்தர் விபத்தில் பலி. அரியாலையில் சம்பவம். வைத்தியசாலைக்கு மருந்து எடுக்கச் சென்ற 5 பிள்ளைகளின் தந்தை ஒருவர் மோட்டார் சைக்கிள் விபத்தில் உயிரிழந்துள்ளார். இதில் அரியாலை புங்கன்குளம் வீதியைச் சேர்ந்த 5 பிள்ளைகளின் தந்தை உயிரிழந்துள்ளார். அவருக்கு வயது 72. கனகரட்னம் சிவபாலன் என்பவரை இவ்வாறு உயிரிழந்தவராவார். குறித்த குடும்பஸ்தர் கடந்த 15ஆம் தேதி தனது வீட்டிலிருந்து யாழ்போதனா வைத்தியசாலைக்கு மருந்து எடுப்பதற்காக மோட்டார் சைக்கிளில் A9 வீதியூடாக சென்றுள்ளார். இதன்போது மாட்டின் வீதியூடாக வந்த மோட்டார் சைக்கிள் மோதியதில் படுகாயமடைந்த நிலையில் அவர் யாழ்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலன் இன்றி அவர் நேற்று காலை உயிரிழந்துள்ளார். அவரது மரண விசாரணையை யாழ்போதனா வைத்தியசாலையின் திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டிருந்தார். இவைதான் இன்றைய தினம் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளாக அமைந்திருக்கின்றன. ஏனைய செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகள்: ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் 16 தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை. அனுராதபுரம் யாழ் சிறையில் இருந்து மீண்டனர் என்ற செய்தியும், விடுவிக்கப்பட்ட பலர் போராளிகள் அல்லர், பலரது தண்டனை காலம் விரைவில் முடிவடைய உள்ளதாகவும் தகவல். மீண்டும் கடுமையான பயணத்தடை வரலாம், எச்சரிக்கிறார் சுகாதார சேவைகள் பணிப்பாளர். ஜனாதிபதி இன்று விசேட உரை. நாட்டில் மேலும் 45 பேரை பலியெடுத்தது கொரோனா. 1917 பேருக்கு நேற்று தொற்று உறுதி. மரண தண்டனை கைதி துமிந்த சில்வா விடுதலை. துமிந்தவின் விடுதலைக்கு பரிந்துரை வழங்கியது யார்? ஜனாதிபதிக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடிதம். சனி ஞாயிறில் பயணத்தடையா? இன்று அறிவிப்பு வெளியாகலாம். துமிந்தவுக்கு பொது மன்னிப்பு. ஐநா அமெரிக்கா கண்டனம். அரசியல் கைதிகள் விடுதலைக்கு அமெரிக்கா வரவேற்பு. யாழில் முதல் தடுப்பூசி போட்டோருக்கு திங்கள் முதல் 2வது தடுப்பூசி. துமிந்த போல் எம்மையும் விடுவியுங்கள். மகர மற்றும் வெலிக்கடை சிறைகளில் மரண தண்டனை கைதிகள் உண்ணாவிரதம் என்ற செய்தி. முல்லைத்தீவு ஆடை தொழிற்சாலை பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி 1200 பேருக்கு போடும் நடவடிக்கைகள் ஆரம்பம் என்ற செய்தியும் வெளியிடப்பட்டிருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில்.
மீண்டும் கடுமையான பயணத்தடை வரலாம், எச்சரிக்கிறார் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் என்ற செய்தி. நாட்டில் அடையாளம் காணப்படும் கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் உயர்வு ஏற்படுமாக இருந்தால் கடுமையாக பயண கட்டுப்பாட்டை நடைமுறைப்படுத்த வேண்டி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அசேல குணவர்தனா தெரிவித்தார். கொழும்பில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்திருந்தார். கொழும்பில் நேற்று இந்த சந்திப்பின் போது தொடர்ந்தும் 2000 முதல் 2200 வரையான தொற்றாளர்கள் நாளாந்தம் அடையாளம் காணப்படுகின்றனர். இதனால் மக்கள் சுகாதார கட்டுப்பாடுகளை தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும். கடந்த சில தினங்களாக மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை மீறி செயற்பட்டமையை அவதானிக்க முடிந்தது. தொடர்ந்தும் அவ்வாறு இருந்தால் தொற்று நிலைமை அதிகரிக்கலாம். இதன்போது பயண கட்டுப்பாட்டையும் கடுமையாக நடைமுறைப்படுத்த நேரிடலாம். தற்போது கடந்த ஒரு மாத காலமாக விதிக்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாட்டால் ஏற்பட்ட முன்னேற்றங்கள் தொடர்பில் ஆராய்ந்து வருகிறோம். இதன்படி தீர்மானங்கள் எடுக்கப்படும். அதேவேளை டெல்டா வைரஸ் தொற்றுக்கு உள்ளான 5 பேர் மாத்திரமே இதுவரையில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளனர். இதற்கு மேலதிகமாக எந்த ஒரு தொற்றாளரும் அடையாளம் காணப்படவில்லை. அந்த தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள பிரதேசங்களில் PCR பரிசோதனைகள் மேற்கொண்டு வருகின்றோம். அத்துடன் மாதிவேல பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள தொற்றாளர்களின் மாதிரி இன்னும் சந்தேகத்திற்கு இடமானதாகவே உள்ளது. இன்னும் எந்த வகை வைரஸ் தொற்று உறுதியாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடுவிக்கப்பட்ட பலர் போராளிகள் அல்லர். பலரது தண்டனை காலம் விரைவில் முடிவடைய உள்ளதாகவும் தகவல். ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நேற்று விடுதலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகள் பெரும்பாலானோர் நீதிமன்றங்கள் ஊடாக தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்தவர்கள் என்றும் விரைவில் அவர்களுக்கான தண்டனை காலம் நிறைவடைய உள்ளதாகவும் தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் தெரிவித்தனர் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. விடுதலையான 16 பேரும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள் என ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்நிலையில் இதனை அரசியல் கைதிகளின் விடுதலைக்காக செயல்படும் அமைப்புகளின் பிரதிநிதிகள் சிலர் மறுத்துள்ளனர். விடுதலையானவர்களில் அதிகமானவர்கள் முன்னாள் போராளிகள் அல்லர், அவர்கள் இயக்க உறுப்பினர்களும் அல்லர், போராட்டத்திற்கு உதவிய குற்றச்சாட்டில் கைதானவர்கள் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். நீதிமன்றங்கள் ஊடாக தண்டனை வழங்கப்பட்டு தண்டனை காலம் நிறைவடையுள்ள நிலையிலேயே இவர்களில் பலர் நேற்று விடுதலையாகியுள்ளதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். யாழ் சிறையிலிருந்து விடுதலையானவர் 13 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவித்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. துமிந்தவின் பொது மன்னிப்பை உடனடியாக வாபஸ் பெறவும் ஐக்கிய மக்கள் சக்தி கட்சி வலியுறுத்து கொலை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்ட தண்டனை வழங்கப்பட்ட துமிந்த சில்வாவிற்கு பொது மன்னிப்பு அளித்ததன் மூலம் அரசியலமைப்பினூடாக வழங்கப்பட்ட அதிகாரத்தை ஜனாதிபதி துஷ்பிரயோகம் செய்துள்ளதாகவும் இதனை கடுமையாக ஐக்கிய மக்கள் சக்தி கண்டிப்பதாகவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரஞ்சித் மத்தும பண்டாரா தெரிவித்தார். இது தொடர்பாக அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ள அவர், சர்வதேச அமைப்புகள் ஏற்கனவே இலங்கையில் மனித உரிமைகள் குறித்து கேள்வி எழுப்பி வருகின்ற நிலையில் துமிந்த சில்வாவின் விடுதலை நாளுக்கு நாள் இலங்கை தொடர்பில் சர்வதேச அபிமானத்தை மேலும் மோசமாக்கும் செயற்பாடாக அமையும். எனவே இந்த முடிவை உடனடியாக வாபஸ் பெற்று சட்டத்தின் இறையாண்மையையும் சுதந்திரத்தையும் நீதிபதிகளின் கௌரவத்தையும் பாதுகாக்குமாறு ஜனாதிபதியை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு நாட்டில் நீதித்துறையானது ஜனநாயக நிர்வாகத்தின் முக்கிய காரணியாக திகழ்கிறது. இறையாண்மை மட்டுமல்லாது இலங்கையின் சுதந்திரமும் இன்று சவாலுக்கு உட்பட்டுள்ளது என்பது துமிந்த சில்வாவுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு ஜனாதிபதி மன்னிப்பிலிருந்து தெளிவாகிறது. மன்னிப்பு வழங்குவதற்கான சரியான நடைமுறையை ஜனாதிபதி பின்பற்றியுள்ளாரா என்ற கேள்வியையும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் எழுப்பியுள்ளது என்று அந்த செய்தி நீண்டு செல்கிறது. தொடர்ந்து செய்திகளை பார்க்கலாம் ஒரு இடைவெளிக்கு பிறகு. செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள், குறிப்பாக இந்த துமிந்த சில்வாவினுடைய விடுதலை குறித்து தான் செய்திகளை முற்பக்கத்தில் அதிகமாக பிரசுரித்திருக்கிறது தினக்குரல் பத்திரிகை. துமிந்தவின் விடுதலைக்கு பரிந்துரை வழங்கியது யார்? ஜனாதிபதிக்கு இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடிதம் என்ற செய்திக்கு அருகிலேயே துமிந்தவுக்கு பொது மன்னிப்பு, ஐநா அமெரிக்கா கண்டனம், அரசியல் கைதிகள் விடுதலைக்கு அமெரிக்கா வரவேற்பு என்ற செய்தி. கொலை குற்றம் நிரூபிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட துமிந்த சில்வா இலங்கை ஜனாதிபதியால் பொது மன்னிப்பு அளிக்கப்பட்டு விடுவிக்கப்பட்டமையை ஐநா மனித உரிமைகள் அலுவலகம் கண்டித்துள்ளது.
சக அரசியல்வாதியை சுட்டு கொலை செய்த குற்றத்துக்காக தண்டனை விதிக்கப்பட்ட ஒருவருக்கு இலங்கை ஜனாதிபதி பொது மன்னிப்பு அளித்தமை அவரது தன்னிச்சையான செயற்பாட்டுக்கு மற்றொரு எடுத்துக்காட்டாக அமைந்துள்ளது. இவ்வாறான செயல்பாடுகள் சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குட்படுவதாக ஐநா மற்றும் அமெரிக்கா கண்டனம் தெரிவித்துள்ளது. இது சட்டத்தின் ஆட்சியை பலவீனப்படுத்துகிறது, அத்துடன் பொறுப்புக்கூறலை குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படுகிறது என ஐநா மனித உரிமைகள் அலுவலகத்தின் உத்தியோகபூர்வ ட்விட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களில் சிலரின் முதற்கட்ட விடுதலையை வரவேற்பதாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா டெப்லிட்ஸ் தெரிவித்துள்ளார். 2018ஆம் ஆண்டில் இலங்கை நீதிமன்றத்தால் கொலை குற்றத்துக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட துமிந்த சில்வா இலங்கை ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுவிக்கப்பட்டமை சட்டத்தின் ஆட்சியை கேள்விக்குள்ளாக்குகிறது எனவும் அவர் கருத்து வெளியிட்டார். பொறுப்புக்குரல் மற்றும் சமநீதி ஆகியவை ஐநாவின் நிலையான அபிவிருத்தி அறிக்கைக்கு அடிப்படையானவை எனவும் அவர் தனது ட்விட்டரில் தெரிவித்துள்ளார். துமிந்த போல் எம்மையும் விடுவியுங்கள், மகர மற்றும் வெலிக்கடை சிறைகளில் மரண தண்டனை கைதிகள் உண்ணாவிரதம் என்ற செய்தி. மகர மற்றும் வெலிக்கடை சிறைச்சாலைகளில் உள்ள மரண தண்டனை கைதிகள் நேற்று உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பித்தனர். கொலை குற்றவாளியான முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் விடுதலை செய்யப்பட்டமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். நியாயம்தான், நியாயமான விஷயம்தான். அவர்களுடைய போராட்டமும் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்கள். தங்களுக்கு ஜனாதிபதி மன்னிப்பு வழங்க வேண்டும் என அழைப்பு விடுத்தே அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கப்படுகிறது. தங்களது மரண தண்டனையை ஆயுள் தண்டனையாக குறைக்க வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தி வருவதாகவும் சிறைச்சாலைகள் தகவல்கள் தொடர்ச்சியாக தெரிவிக்கின்றன. யாழ் சிறையிலிருந்து தமிழ் அரசியல் கைதியும் விடுதலை. ஜனாதிபதியின் பொது மன்னிப்பில் பெற்றவர்களில் ஒருவர். யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்து தமிழ் அரசியல் கைதி சூரியகாந்தி ஜெயச்சந்திரன் நேற்று விடுதலை செய்யப்பட்டுள்ளார். சூரியகாந்தி ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். பொசன் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் அடிப்படையில் 93 கைதிகள் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். குறித்த கைதிகளில் 16 தமிழ் அரசியல் கைதிகள் மற்றும் 77 சிறு குற்றங்களுடன் தொடர்புபட்டவர்கள் உள்ளடங்குகின்றனர். அந்த வகையிலேயே யாழ்ப்பாண சிறைச்சாலையில் இருந்த தமிழ் அரசியல் கைதி சூரியகாந்தி ஜெயச்சந்திரனும் நேற்று விடுதலை செய்யப்பட்டார். இவர் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் 2009ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு ஆடை தொழிற்சாலை பணியாளர்களுக்கு கோவிட் தடுப்பூசி 1200 பேருக்கு போடும் நடவடிக்கைகள் ஆரம்பம். முல்லைத்தீவு மாவட்டத்தில் புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றும் பணியாளர்களுக்கு சினோஃபார்ம் கோவிட்-19 தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. புதுக்குடியிருப்பு பகுதியில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஊடாக அதிகளவான கோவிட் தொற்றாளர்கள் கடந்த மாதம் 17ஆம் தேதி இனம் காணப்பட்டுள்ள நிலையில் ஆடை தொழிற்சாலையில் 1 மாத காலமாக மூடப்பட்டு மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளது. புதுக்குடியிருப்பு ஆடை தொழிற்சாலையில் சுமார் 1200க்கும் மேற்பட்ட இளைஞர் யுவதிகள் பணியாற்றி வருகின்றார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் முதல் தடுப்பூசி போட்டோருக்கு திங்கள் முதல் 2வது தடுப்பூசி. யாழ்ப்பாண மாவட்டத்தில் முதல் கட்டமாக சினோஃபார்ம் கோவிட்-19 தடுப்பூசி பெற்ற 50,000 பேருக்கு 2வது டோஸ் வழங்கும் பணி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது. இந்த தகவலை பிரதமரின் இணைப்பு செயலாளர் கீதானந்தன் காசிலிங்கம் வெளியிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்துக்கு கடந்த மே மாதம் இறுதியில் 50,000 பொதுமக்களுக்கு தேர்வு செய்யப்பட்ட கிராம அலுவலர் பிரிவு ரீதியில் சினோஃபார்ம் கோவிட்-19 தடுப்பூசி வழங்கப்பட்டது. இவ்வாறு முதல் டோஸ் கோவிட்-19 தடுப்பூசியை பெற்ற அனைவருக்கும் 2வது டோஸை வழங்கும் பணி வரும் 28ஆம் தேதி திங்கட்கிழமை ஆரம்பமாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவைதான் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகையினுடைய முற்பக்க பிரதான செய்திகளாக அமைந்திருக்கின்றன. இறுதியாக உதயன் பத்திரிகையினுடைய செய்திகளை முழுமையாக பார்க்கலாம். அரசியல் கைதிகள் என்ற பெயரில் கோட்டாபய அரசு பெரும் நாடகம், கடும் ஏமாற்றம் என உறவினர்கள் அதிருப்தி. நீதி இல்லா நாட்டில் சூரியன் உதிக்காது, பாரதவின் மனைவி சீற்றத்துடன் சாபம். தமிழ் கைதிகள் 16 பேர் விடுதலை, ஜனாதிபதி பொது மன்னிப்பு. ஜனாதிபதி இன்றிரவு விசேட உரை. தூக்கு கைதியான துமிந்த விடுதலை.
கொரோனா 1941 பேருக்கு, மேலும் 45 பேர் மரணம். மொத்த காவு 2814. கரவெட்டியின் ஒரு பகுதி இன்று முடக்கப்படுகிறது மற்றும் துமிந்தவின் விடுதலைக்கு அமெரிக்க தூதுவர் எதிர்ப்பு, அரசியல் கைதிகளின் விடுவிப்புக்கு வரவேற்பு, விபத்தில் முதியவர் இறப்பு என்ற செய்திகளையும் வெளியிட்டிருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகை. வடக்கில் 74 என்று கொரோனா செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது. அரசியல் கைதிகள் என்ற பெயரில் கோட்டாபய அரசு பெரும் நாடகம். ஜனாதிபதி கோட்டாபயவின் பொது மன்னிப்பின் கீழ் விடுவிக்கப்பட்ட நபர்களில் எவரும் விசாரணையின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள அரசியல் கைதிகள் இல்லை என்று மேற்படி கைதிகளின் உறவினர்கள் உதயனுக்கு தெரிவித்தனர். பொசன் தினமான நேற்று ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் பல கைதிகள் விடுவிக்கப்பட்டனர். விடுவிக்கப்பட்ட கைதிகளின் பட்டியலில் 16 அரசியல் கைதிகளும் உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்ட போதிலும் இந்த கருத்தை அரசியல் கைதிகளின் உறவினர்கள் பலர் மறுத்துள்ளனர். பொது மன்னிப்பின் கீழ் 16 கைதிகள் விடுவிக்கப்பட்டமை உண்மைதான். ஆனால் அவர்கள் நீதி விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்ட இன்னும் சில காலங்களில் தமது சிறைக்காலம் முடிவடைய இருந்தவர்கள் என்றும் அவர்களையே அரசியல் கைதிகள் என்ற போர்வையின் கீழ் கோத்தாபய அரசு விடுவித்துள்ளது. ஆனால் தமிழர் தாயகம் வலியுறுத்தி வரும் கைதிகள் எவரும் விடுவிக்கப்படவில்லை. குறிப்பாக ஆனந்த சுதாகரன் போன்று குடும்பத்துடன் இணைக்கப்பட வேண்டிய தேவையுள்ள எந்த கைதிகளும் விடுவிக்கப்படவில்லை. அவர்கள் தொடர்ந்தும் சிறைப்படுத்தப்பட்டே வைக்கப்பட்டுள்ளனர். நீதிமன்ற பொறிமுறைகளுக்கோ நீதி விசாரணைகளுக்கோ உட்படுத்தப்படாமல் இருக்கும் கைதிகளை விடுவிப்பதற்கு பதிலாக இன்னும் ஓரிரு மாதங்களில் அல்லது குறுகிய காலத்தில் தண்டனை காலம் முடிய உள்ள கைதிகளை விடுவித்துவிட்டு அரசியல் கைதிகளை விடுவித்தோம் என்று கணக்கு காட்டுவது பெரும் அபத்தம் என்று மேற்படி அரசியல் கைதிகளின் உறவினர்கள் உதயனுக்கு தெரிவித்தனர். நீதி இல்லா நாட்டில் சூரியன் உதிக்காது. பாரதவின் மனைவி சீற்றத்துடன் சாபம். பாரத லட்சுமண் பிரேமச்சந்திர கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வா ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் கீழ் நேற்று விடுதலை செய்யப்பட்டதை அடுத்து கொலையாளியை விடுவித்து நீதி சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது. நீதி இல்லாத நாட்டில் சூரியன் உதிக்காது என்று சாபமிட்டுள்ளார் பாரத லட்சுமவின் மனைவியான சுமனா பிரேமச்சந்திரா. தமிழ் கைதிகள் 16 பேர் விடுதலை. ஜனாதிபதி பொது மன்னிப்பு. பொசன் தினத்தை முன்னிட்டு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பின் பெயரில் சிறைகளில் இருந்து 16 தமிழ் அரசியல் கைதிகள் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேரும் விரைவில் தமது தண்டனை காலத்தை தண்டனை காலம் நிறைவடைந்து விடுதலையாகவிருந்தவர்கள். இவர்கள் அனைவரும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு பல வருடங்களுக்கு பின்னர் நீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்கப்பட்டவர்கள். தற்போது இவர்களில் தண்டனை காலம் குறுகிய காலத்துக்குள் முடிவடைய உள்ள நிலையிலேயே இந்த மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது. விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகள் 16 பேரும் நீதிமன்றங்கள் ஊடாக தீர்ப்பு வழங்கப்பட்டு தண்டனை அனுபவித்து வந்தவர்கள் எனவும் விரைவில் அவர்களுக்கான தண்டனை காலம் நிறைவடைய உள்ளது எனவும் தமிழ் அரசியல் கைதிகள் உறவினர்கள் தெரிவித்தனர். இதனிடையே நேற்று விடுதலையான தமிழ் அரசியல் கைதிகள் குறித்த விவரங்கள் வெளியாகியுள்ளன. இதன்படி யாழ் மாவட்டத்தில் நடராஜா சரவணபவன், புருஷோத்தமன் அரவிந்தன், ராசவல்லவன் தவரூபன், ராசதுரை ஜெகன், நல்லான் சிவலிங்கம், சூரியமூர்த்தி ஜிபோஜன், சிவபிரகாசம் சிவசீலன், மயில்வாகனம் மதியழகன், சூரியகாந்தி ஜெயச்சந்திரன் ஆகியோரும், மன்னார் மாவட்டத்தில் சிமியோன் சந்தியோகு, ராகவன் சுரேஷ், ஸ்ரீ ராகமணி, சந்தானம் ஸ்டாலின் ரமேஷ், எம் அப்துல்லா சலீம், எட்வர்ட் ஜூலின் ஆகியோரும், மாத்தளை மாவட்டத்தைச் சேர்ந்த விஸ்வநாதன் ரமேஷ்குமார் என்ற அரசியல் கைதியும் இவ்வாறு விடுதலையாகியுள்ளனர். பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு நீண்ட காலமாக சிறைச்சாலைகளில் அடைத்து வைக்கப்பட்டுள்ள தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் போராளிகள், தமிழ் இளைஞர்கள் ஆகியோரின் விடுதலை தொடர்பில் பொறிமுறை ஒன்றை அரசு உருவாக்க வேண்டும் என்று கடந்த செவ்வாய்க்கிழமை நாடாளுமன்றத்தில் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்சே உரையாற்றியிருந்தார். அதேவேளை தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் எனவும், பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்க வேண்டும் அல்லது அந்த சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் எனவும் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் அரசுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் 16 தமிழ் அரசியல் கைதிகள் நேற்று விடுவிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை போன்று சிறைகளில் உள்ள ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளும் உடன் விடுவிக்குமாறு தமிழ் அரசியல் கைதிகளின் உறவினர்கள் அரசிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளது. கரவெட்டியின் ஒரு பகுதி இன்று முடக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் கரவெட்டியின் ஒரு பகுதி இன்று முடக்கப்படும் என்று தெரிய வருகிறது. குறித்த பகுதியில் வசிப்பவர்களிடம் இருந்து பெறப்பட்ட மாதிரிகளில் 20 பேருக்கு கொரோனா தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதையடுத்தே குறித்த பகுதியை முடக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. துமிந்த
விடுதலைக்கு அமெரிக்க தூதுவர் எதிர்ப்பு, அரசியல் கைதிகளின் விடுவிப்புக்கு வரவேற்பு என்ற செய்தியையும் வெளியிட்டிருக்கிறது இன்றைய உதயன் பத்திரிகை. தூக்கு கைதியான துமிந்த விடுதலை என்ற செய்தியும், ஜனாதிபதி இன்று இரவு விசேட உரை என்ற செய்தி. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ இன்று நாட்டு மக்களுக்கு விசேட உரையாற்ற உள்ளார். இந்த தகவலை ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது என்ற செய்தியும், இன்று இரவு 8:30 மணிக்கு ஜனாதிபதியின் விசேட உரை இடம்பெற உள்ளது. இந்த விசேட உரை அனைத்து தொலைக்காட்சிகளிலும் வானொலிகளிலும் ஒளி ஒலிபரப்பாகும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா செய்திகளை பொறுத்தவரைக்கும் மேலும் 45 பேர் மரணம், மொத்த காவு 2814. நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகி நேற்று முன்தினம் 45 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று அரச தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. பல வாரங்களின் பின்னர் நாளாந்த தொற்றாளர்களின் எண்ணிக்கை நேற்று 2000-ஐ விடவும் குறைவாக பதிவாகியுள்ளது. இதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,48,050 அதிகரித்துள்ளது. கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 2,12,825 உயர்வடைந்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்று காரணமாக வைத்தியசாலைகளில் மற்றும் தனிமைப்படுத்தல் மையங்கள் என்பவற்றில் சிகிச்சை பெறுபவர்களின் மொத்த எண்ணிக்கை 32,411 அதிகரித்துள்ளது. அதே நேரம் நாடளாவிய ரீதியில் பிசிஆர் சோதனைகள் குறைக்கப்பட்டதால் தான் தொற்றாளர்களின் எண்ணிக்கை குறைந்துள்ளது என்று பொதுவானதொரு குற்றச்சாட்டும் முன்வைக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வடக்கு நிலவரத்தை பார்க்கலாம். வடக்கில் யாழ்ப்பாணத்தில் நேற்று 74 பேர் கொரோனா தொற்றுடன் அடையாளம் என்ற செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது உதயன் பத்திரிகையில். தொள்ளாயிரத்து பேரின் மாதிரிகள் நேற்று பிசிஆர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அதில் 74 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் நேற்று 611 பேரின் மாதிரிகள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் கரைச்சி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 பேரும், கோப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 4 பேரும், உடுவில் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 2 பேரும், கரவெட்டி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 20 பேரும், பருத்தித்துறை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஒருவரும், வவுனியா சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 17 பேரும், ஒட்டுச்சுட்டான் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 3 பேரும், யாழ் மாநகர சபை சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 5 பேரும், கேகேஎஸ் கடற்படை தளத்தில் ஒருவரும், யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் ஒருவரும், கரைநகர் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் ஒருவரும், இவ்வாறாக 59 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டனர். இதேபோல யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 326 பேரின் மாதிரிகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டதில் 15 பேர் தொற்றாளர்களாக அடையாளம் காணப்பட்டனர். அவர்கள் அனைவரும் மன்னார் மருத்துவ அதிகாரி பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. விபத்தில் முதியவர் இறப்பு. மோட்டார் சைக்கிள் விபத்தில் காயமடைந்த 72 வயது நிரம்பக்கூடிய முதியவர் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார் என்ற செய்தி. கனகரட்னம் சிவபாலன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்தவர். குறித்த நபர் கடந்த 15ஆம் திகதி மாட்டின் வீதி நாட்சந்தியில் சென்று கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிள் ஒன்றுடன் மோதி விபத்துக்கு உள்ளாகினார். மயக்கமடைந்த அவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பயனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார். இறப்பு தொடர்பான விசாரணைகளை யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையின் திடீர் இறப்பு விசாரணை அதிகாரி பிரேம்குமார் மேற்கொண்டார் என்ற அந்த செய்தி நிறைவடைகிறது. இன்றைய பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சி தொடர் நிறைவடைகிறது. இணைந்து கொண்ட அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.